ஹாய், வெல்கம் டு அன்பர்சி தமிழ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி ஒரு என்ன செய்யுது ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். கேரட் பீன்ஸ் போட்டு பொரியல், அது முட்டையை சேர்த்து செய்கிறது. அது குட்டி குட்டி பசங்கள்லாம் இந்த காயெல்லாம் சாப்பிடாத பசங்க இதை செஞ்சு கொடுத்தா கரெக்டாக முட்டையோடு சேர்ந்ததெல்லாம் சாப்பிட்ரும். வாங்க இதை எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. கேரட் பீன்ஸ் முட்டை பொரியல் தேவையான பொருட்கள் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட ஒரு 3 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். உங்கள் பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு அந்த மாதிரி போட்டுக்குங்க. 2 முட்டை, கேரட்டும் பீன்ஸும் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சுத்தமான கடலெண்ணெய். நாங்கள் வீட்டில் பயிரை வாங்கி தான் நாங்கள் ஆடுவோம். செக்கில் ஆடின எண்ணெய் இது. நாங்கள் கடையிலலாம் வாங்க மாட்டோம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் கொஞ்சம் சூடு ஏறட்டும். சூடு ஏறியாச்சு. பச்சை மிளகாயம் வெங்காயம் ரெண்டையும் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் கேரட் பீன்ஸை போட்டு வதக்கிக்கலாம். முன்னாடி உங்கள் முட்டை ரசம் வீடியோவில் வாய்ஸ் சரியாக கேட்கலன்னு சொன்னாங்க. இப்போ எப்படி இருக்குது? இந்த வீடியோவில் வாய்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் சத்தமாக பேசுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோவுக்கு கொஞ்சம் சத்தமாக பேசுகிறேன். இப்போ கேட்குதா, கிளியராக இருக்குதான்னு சொல்லுங்கள். வெங்காயம் வதங்கினது போதும். இப்போ கேரட் பீன்ஸை போட்டுக்கலாம். இது ரொம்ப ஈஸி தான். கேரட் பீன்ஸு நமக்கு சாம்பாரில் போட்டாலும் பிடிக்காது, தனியாக வறுத்தாலும் ஒரு மாதிரி இருக்கும் நமக்குமே சாப்பிட்றதுக்கு. இது இப்படி சேர்த்து செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். முட்டை கூட சேர்த்து செஞ்சால் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது அதிகமாக நம்ம வாங்கிற காய்கறியில் இந்த கேரட்டு பீன்ஸ்லாம் கேவலாமல் கடந்துக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருக்கும். ஆனால் இதை வாங்குறத நம்ம நிறுத்தவும் மாட்டோம். அதனால் என்ன பண்ணலாம், இப்படி பொரியல் வச்சிடலாம். இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதுக்கு காரத்துக்கு உப்பு, மிளகா, மிளகு ஜீரகம், நம்ம ரசத்துக்கு வச்சுருப்போம்ல அந்த மிளகு ஜீரகம். இதை முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். இப்போ இது வேகிற வரைக்கும் நல்லா போட்டு வதக்கிக்கலாம். இது வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் தான் முட்டை உடச்சி ஊற்றணும். இப்போ கேரட் பீன்ஸு நல்லா வதங்கிட்டுது. இப்போ இதில் முட்டையை உடச்சி ஊற்றிக்க வேண்டியதான். முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முன்னாடி போட்ட உப்பு நம்ம கேரட் பீன்ஸுக்கு தான் கரெக்டாக இருக்கும். இப்போ முட்டைக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். 2 முட்டைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதிகமாக போடக்கூடாது. நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் உப்பு, அதனால் இன்னும் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது அப்படியே கிண்டியோட வேண்டியதான். நல்லா பொரிஞ்சு வந்தாச்சு. ரொம்ப ஈஸி. கையில் வச்சு நல்லா 2 கிண்டிக்க வேண்டியதான். ரெடி ஆயிடுச்சு முட்டை பொரியல், கேரட் பீன்ஸ் முட்டை பொரி. இப்போ கொஞ்சமாக என்ன பண்ணுறோம், நம்ம மிளகு சீரகம் போட்டு 2 கிண்டி சூடில் இறக்கிக்க வேண்டியதான். அவ்வளோதான், ரெடி. இனிமேல் சாப்பிட தயாராகிடுச்சு. இது மிளகு ஜீரகம் பிடிக்கலனா கூட நான் காரத்துக்கு போட்டுக்கிறேன். நீங்கள் பிடிக்கலனா கூட அப்படியே கூட விட்டுக்கலாம். எனக்கு இது போட்டால் தான் அந்த முட்டை கவுச்சு சும்மா எட்ட போகிற மாதிரி எனக்கு பிடிக்கும். நீங்கள் வேணுன்னா போட்டுக்கலாம், வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க.
அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எப்படி இருக்கு, செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். கேரட் பீன்ஸ் முட்டை பொரியல் எப்படி இருந்தது கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட ஃபுல் வீடியோ வந்து கீழே லிங்க்கில் கொடுக்குறேன். மறக்காமல் பார்த்து செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு. பாய் எஸ்ஐ ஃபேமிலிஸ்.